அதிமுகவையா ஐசியூல இருக்குன்னு சொல்றீங்க. மக்களுடைய ஆதரவ பாருங்க திருக்கோவிலூர்ல. மக்கள் எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவு குடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம, நான் பேசும்போது என்னுடைய கைய பாருங்க. என்னுடைய கை ஆடாம என்னால பேச முடியும். உங்களால பேச முடியுமா? அப்படின்னு சொல்லி ஒரு சவால் மாதிரியான ஒரு கேள்வியையும் எழுப்புறாரு. இப்படிப்பட்ட இந்த வார்த்தை மோதல் அப்படிங்கிறது இணையம் முழுக்கவும் வைரல் ஆகுது. இத தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, கைய உதறாம நான் பேசுறேன். உங்களால பேச முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் சவால் விடுறாரு. அவருக்கு தான் முட்டி தேஞ்சிருக்கு. அவர போய் பார்க்க சொல்லுங்க. என்ன கை நடுங்காம பேச முடியுமான்னு கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் உடைய சவாலுக்கு ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காரு. நான் அதிமுக அப்படின்ற இயக்கம் தான் ஐசியூல இருக்கும்னு சொன்னனே தவிர இபிஎஸ் அவர்கள் குறித்து தனிப்பட்ட ரீதியில நான் எதுவுமே பேசல. இபிஎஸ் அவர்கள் குறித்து நான் பேசின மாதிரி ஒரு கொலை மிரட்டல் விடுத்த அளவுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் உண்மையாவே பேசினது என்ன அப்படின்னா அதிமுக மாதிரியான ஒரு இயக்கம் ஐசியூல இருக்கு. பாஜக போன்ற ஒரு கட்சி அதனுடைய அறுவை சிகிச்சையால அதிமுகவை ஐசியூல வச்சிருக்காங்க. கடைசி நேரத்துல உங்களையும் காப்பாத்த எங்களுடைய முதலமைச்சர் வருவாரு.